ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும் நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைம் இப்போ 9:14 AM வென்ஸ்டே செப்டம்பர் 6, 2023. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நேற்று மாலை முதல் இன்று காலை வரை மார்க்கெட்டை ஒரு முறைக்கு பல முறை நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கரடியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. சரி, இப்ப கரடி எப்படி காப்பாத்துறது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான். காளையை மலை உச்சி வரைக்கும் ஓட்டி விட்டா கரடிக்கு தன்னால குணமடைவதை நம் எல்லோராலும் கண்குளிர காண முடியும். காளையிடம் முறையிடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஆதலால் நான் இன்று காளையிடம் நட்பு கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். மணி இப்போ 9:20 AM. நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 7, 19,600 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டார்கெட்ல 15% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 30.80 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 15% 35.40 காசை ரீச் பண்ணுமா? அல்லது நம்ம ஸ்ட்ரைக்குக்கு நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு நல்லா மொறுன்னு மசாலா கல்ல கொட்டைய ரசிச்சு ருசிச்சு சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கவனமா வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 7, 19,600 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 30.80 காசுக்கு பிறகு உடல்நிலை கவலைக்கிடமான நிலையிலிருந்து திடீரென கரடி மரணப்படுக்கையிலிருந்து உயிர் தெழுந்ததால் நம்முடைய மாடு மலை உச்சியிலிருந்து மலமளவென சரிந்து கீழே விழுந்துள்ளது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 26.50 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 215 ரூபாய் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 13.96% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய காலை மிக துரிதமாக செயல்பட்டு கரடியை தானாக வழிவிடச் செய்து நம்முடைய இலக்கை வெற்றிகரமாக வந்தடைந்தது. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 242.50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்தின் இரண்டாவது லாபத்தை லைவ் ட்ரேடிங்கில் நமக்கு வாரி வழங்கிய நம்முடைய காளையனுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு தொடர்ந்து முன்னோக்கி சென்று 43.45 காசில் தனது பயணத்தை நிறுத்தி கொண்டது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸான 30.80 காசை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 41.07% ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா. நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 30.80 காசு போட்டா 1540 ரூபாய். நான் பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால என்னுடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 4.85 பாயிண்ட்ஸ் போட்டா 242.50 காசு. அதாவது மார்க்கெட் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 12.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 1540 ரூபாயில நான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நான் புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 242.50 காசு. அதாவது 15.7
0.75% லாபம். இதுல மார்க்கெட் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 0.81% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இன்றைய பொழுது லாபகரமாகவே அமைந்தது. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் நம்ம இன்னைக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? கரெக்டான ஸ்ட்ரைக், அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணினோமா? நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் எனக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம வெறும் ஒரு வண்டி செம்மண்ணை வச்சு ஈஸியா 3 மாடி கட்டடம் கட்டிடலாங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை அப்படியே கடக்கால போட்டு மூடி மட்டம் தட்டிட்டு வேற வேலையை பார்க்க போயிடுங்க. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் அரைவண்டி செம்மன்லயே மாட்டு கொட்டாயை கட்டினவங்க இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணத்தை மார்க்கெட் மண் போட்டு மூடிட்டு போயிடும். தயவு செய்து பங்கு சந்தையில் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய brokerage ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். இங்க மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் டேப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா நம்முடைய இன்றைக்கான brokerage ஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 50.29 காசை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் மற்றும் நேற்று புக் பண்ணின ப்ராஃபிட்ல இருந்து இங்க அமௌண்ட் டு வித்ட்ரால 500 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். நம்முடைய வித்ட்ராவல் இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா வித்ட்ராவல் பேலன்ஸ் 384.49 காசு தான் காட்டுது. அதனால நாளை வரை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆனதுன்னா நாளைக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட்டை பத்திரமா பாதுகாத்துட்டோம். இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ஹீரோ 0 3 மணி ஆட்டம் பிடிஎஸ்டி, அதாவது பை டுடே செல் டுமாரோ அப்படின்னு எந்த ஒரு விதமான ரிஸ்க் எடுக்காம நம்முடைய ப்ராஃபிட் மற்றும் கேபிட்டலை பத்திரமாக பாதுகாத்துட்டோம்பா. மார்க்கெட் கரெக்ஷனான பிறகு பேங்க் நிஃப்டி 123.05 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலா 44,409.10 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 36.15 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்கா 19,611.05 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.